விஷன் ஐஏஎஸ் ஜூலை மாத கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்தியா அண்டு ஸ்ரீலங்காக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரிலீஸ்ட் எ ஸ்டேட்மெண்ட் டைட்டில் ப்ரொமோட்டிங் கனெக்டிவிட்டி கேட்டலைசிங் ப்ராஸ்பரிட்டி இந்தியா ஸ்ரீலங்கா எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா. ஸோ இதை பற்றின ஃபர்தர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஃபார் ஆப்ரேஷனலைசிங் யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ரீலங்காவில் யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அண்ட் டெசிக்னேட்டிங் இந்தியன் ருப்பி எஸ் கரன்சி ஃபார் ட்ரேடுக்காக அவங்க இந்தியன் ருப்பியை பயன்படுத்துகிறாங்க. ரினியூபிள் எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் திருகோணமலை பகுதியில் ட்ரேடுக்காகவும் ரினியூபிள் எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் இது ட்ரேடுக்காக இந்தியன் ருப்பியை டெசிக்னேட் பண்ணுறது அண்ட் ரினியூபிள் எனர்ஜி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆகிய விஷயங்களுக்காக திருகோணமலையில் ஆகிய விஷயங்களுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. போத் கண்ட்ரிஸ் ஹவ் டிசைடட் டு ஸ்டார்ட் பேசஞ்சர் ஃபெர்ரி சர்வீசஸ் பிட்வீன் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் இருந்து அண்டு ஸ்ரீலங்காவில் காங்கேசன்துறை வரைக்கும் ஃபெர்ரி சர்வீசஸ்னால் கப்பல் பயணம், சரியா, கப்பல் பயணம் தொடங்கியிருக்காங்க. அபவுட் இந்தியா ஸ்ரீலங்கா எக்கனாமிக் அண்ட் கனெக்டிவிட்டி டைஸ், ஓவரால் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்காக்கான எஃப்டிஐகள் சைன் ஆகிருக்கு 1998. இது நடைமுறைக்கு வந்தது 2000. இந்தியா வாஸ் ஸ்ரீலங்காஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ ஸ்ரீலங்காவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியா. ஓவரால் பைலேட்ரல் மெர்ச்சன்டைஸ் போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டும் சேர்த்துன்னு பார்த்தோம்னா $5.45 பில்லியன் 2021 இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. India is also one of the largest contributors to foreign direct investment in ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் ஏற்படக்கூடிய எஃப்டிஐயில் இந்தியாவும் அதிக அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கனெக்டிவிட்டி, ரெண்டு பேருக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி, ஓப்பன் ஸ்கை, ஏர் பபுள் அரேஞ்ச்மெண்ட், எக்ஸிஸ்ட் ரீஸ்டோர் ஏர் கனெக்டிவிட்டி பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ். அதர் ஏரியாஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இதர தொடர்புகள். ட்ரேடு, 2/3 ஆஃப் வேர்ல்டு ஆயில் அண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசஸ் த்ரூ த சவுத் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுடைய தெற்கு பகுதிகளில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், ஸ்ரீலங்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காங்கிறது இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அண்டு சாகருங்கிறது என்னது, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். நம்ம ரீஜியனில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகிய விஷயங்களுக்கான ஒரு விஷன், அதான் சாகர் விஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சாகர்னால் இன்னொரு அர்த்தம் கடல்னு அர்த்தம். ஸோ அப்போ கடல் சார்ந்து இந்த ரீஜியனில் உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்தியா பேசுகிறாங்க. மிலிட்ரி சிக்னிஃபிகன்ஸ், இராணுவ முக்கியத்துவம். ஸ்ரீலங்கா லைஸ் அட் த ஜங்ஷன் ஆஃப் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். பாருங்களேன், இதோடைய லொக்கேஷனே ஒரு முக்கியமான லொக்கேஷன். இந்த பக்கம் பூரா அரேபியன் சி, இந்த பக்கம் பூரா பே ஆஃப் பெங்கால். இது ரெண்டுமே இந்தியாவுடைய குரூஷியலான ஒரு கோஸ்டல் ரீஜன்ஸை கவர் பண்ணுது. அப்போ ஸ்ரீலங்காவில் வேறு ஏதோ கண்ட்ரிஸோ இல்லை வேறு யாரோ வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுடைய சதன் பார்ட்டுக்கு, குறிப்பாக கடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. And it is close to the zone meant for switching of Indian naval fleets. The military exercise called மித்ர சக்தி, இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் பேர் மித்ர சக்தி, நேவல் எக்ஸசைஸ் பேர் ஸ்லைனக். இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீலங்கா இந்தியா அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்லைனக்ஸ் ஆர் கண்டக்டட் ரெகுலர்லி. கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ், கலாச்சார ரீதியில் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் நீண்ட கால இடைத்தொடர்புகள் இருக்குது. அண்ட் புத்திசம் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ரெண்டு பேருக்கு இடையில் இடைத்தொடர்புகளுக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் சோழர்கள் அதிகமாக ஸ்ரீலங்காவோட, சோழாஸ் அண்ட் பாண்டியஸ் ஸ்ரீலங்காவோட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தாங்க. சோழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் போதுமான அளவுக்கு தமிழ் பாப்புலேஷன் இருக்காங்க. வித் க்ளோஸ் பீப்புள் டு பீப்புள் டைஸ் வித் தமிழ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறது குறிப்பிடப்படுகிறது. டைவர்ஜன்ஸ் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ், ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனைகள் என்னென்ன. ட்ரஸ்ட் டிஃபிசிட், ரெண்டு பேருக்கும் இடையில் நம்பிக்கை இடையில் பிரிவினைகள். அசிமெட்ரிக்கல் நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பிளேஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஷேப்பிங் த மெஜாரிட்டி வியூ அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அதாவது நமக்கு வேறு செட்டைன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க வேறு செட்டைன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் பெருவாரியான ரீஜன்ஸில் ஒத்து போகலை. அது நமக்கு வேறு ஒன்று சொல்கிறோம், அவங்க வேறு ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒட்டி வரல அப்படிங்கிறாங்க. ஃபிஷ்ஷிங் டிஸ்பியூட்ஸ், இது அதிகமாக நடக்கப்பட பகுதியை ரெண்டு பேருமே இந்த ஃபிஷ்ஷிங் ஜோனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹவவர் இந்த ராமநாதபுரம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆதி காலங்கள்லேயே இந்த டபுள் ரெட்டை மடின்னு சொல்லுவாங்க, சரியா, அதை ரெட்டை மடின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டை மடி வலைகளை பயன்படுத்துறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த மீன் வளங்களை அவங்க சேதப்படுத்திட்டாங்க.
போதாக்கரைக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ அதில் மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த பக்கம் இருக்கும், மீன் பிடிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இவங்க எல்லை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கை பகுதியில் உள்ள மீன்களை வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லை தாண்டி பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியாமலே வந்து எல்லை தாண்டி போயிடுறாங்க. இந்தியாவுடைய எல்லை எது அப்படின்னு தெரியாமலே போயிடுறாங்க. இதனால் நான் 2 பேர்த்துக்கு இடையில நிறையா ஃபிஷிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஸ்ரீலங்கா நேவி என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஃபிஷர்மேனை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பாக் ஸ்டேட்டில். இதனால் 2 கண்ட்ரிகளுக்கு இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷர்மேன்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஃபிஷர்மேன்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 1974 அக்ரிமெண்ட் ஆஃப் சைன் டு செட் த ரிசோர்ஸஸ் ரிச் கச்சத்தீவு ஐலட் டு ஸ்ரீலங்கா. இது ஒரு பிரச்சனை. கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுத்தது 1974 விட்டு கொடுத்தது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கருதப்பட்டது. ஏன்னா தமிழர்களுக்கு குறிப்பாக அந்த தீவுலேருந்து நிறைய வளங்கள் கிடச்சிட்டு இருந்தது. பட் இந்த வளங்கள் மிக்க தீவை வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நட்டமாகவும் கருதப்படுகிறது. ஸோ தொடர்ந்து கச்சத்தீவுக்கு போகலாம் வரலாம்னு இருந்த அக்ரிமெண்ட்டு கூட பின்னாட்களில் அது முழுவதுமாக பயன்படுத்த முடியல. இன்றைக்கி நம்ம வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட திருவிழா நடக்கும், அதுக்கு மட்டும்தான் நம்மளால் போயிட்டு வர முடியும். அதுவும் பயங்கர செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன்ஸ்லாம் டைட்டாக இருக்கும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் போகணும். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது எப்போ வந்து ப்ராப்ளம் ஆட்டுச்சு அப்படின்னா, த ரைஸ் ஆஃப் தமிழ் புலிகள், விடுதலை புலிகள் இருக்காங்களே, இவங்க நார்த் சைடு தான் அதிகமாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீலங்காவோட அதிகமாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பயங்கர சப்போர்ட், குறிப்பாக வந்து கடல் பகுதியிலேருந்து பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கடல் பகுதியில் இந்த நார்த் சைட்லேருந்து வரக்கூடிய இந்த மக்களை வந்து நேவி, ஸ்ரீலங்கனோட நேவி வந்து அதிகமாக கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ப்ராப்ளம். ஏன் வந்து தமிழ் ஃபிஷர்மேன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, ஏன் அவங்க கச்சத்தீவுக்கு போக விட மாட்டுறாங்க. ஈவன் தோ கச்சத்தீவுக்கு போகலாம், நம்மளுடைய வலைகள் இருக்குல்ல, அதை வலைகளை வந்து உலர்த்திக்கிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் உண்டு, போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் உண்டு. இது எல்லாமே சைன் ஆகி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க 1974 இந்திரா காந்தியும் அவங்க உள்ள பிரைம் மினிஸ்டரும் ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட்டும் வந்து சைன் போட்டாங்க. பட் இந்த பிரச்சனை வந்து எப்போ பெருசாச்சு, நம்மளை ஏன் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா நம்ம எல்டிடிக்கு கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய சப்போர்ட் போச்சு. அதே மாதிரி எல்டிடி ஸ்ரீலங்கையிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு தமிழ்நாட்டில் ஊடுருவிருந்தாங்க இந்த ரீஜனில். ஸோ அவங்களுக்காகவே கியூ பிரான்ச் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சை வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. கியூ பிரான்ச் இருக்காங்க, அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான விஷயங்களை கொடுக்குறவங்க அண்ட் உளவுத்துறை மாதிரி இல்லையா. ஸோ அவங்களுக்கு தனிட்டு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸே க்ரியேட் பண்ணி இவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த ரீஜனில் தான் வந்து காணப்பட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுடைய கியூ பிரான்ச் போலீஸ் ஃபோர்ஸ். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ், ரீசெண்டாக இந்த கண்ட்ரி வந்து கிரைசிஸ் ஹஸ் அஃபெக்டட் த கண்ட்ரிஸ் எபிலிட்டி டு எங்கேஜ் வித் இந்தியா அண்ட் இம்ப்ளிமெண்ட் த பாலிசிஸ் தட் ப்ரொமோட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. நமக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய இந்தியாவோட அவங்களோட அந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் டியூ டு இன்க்ரீஸ்டு சைனீஸ் பிரசன்ட். ஹம்பன்டோட்டா அப்படின்ற ஒரு போர்ட் இருக்குது, ஸ்பெல்லிங் தப்பாருன்னு நினைக்கிறேன், ஹம்பன்டோட்டா. இது வந்து ஒரு முக்கியமான போர்ட்டு. ஸோ இந்த போர்ட்டை வந்து சீனா வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ரிசர்ச் வெஹிக்கிள்ஸ் அடிக்கடி வந்து ரிசர்ச் வெசல் இது அடிக்கடி வந்து கொழும்புல வந்து லேண்ட் ஆகுது, ஸ்ரீலங்காவில் வந்து நிற்கிது. இது ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் இது இந்தியாவுடைய தென்பகுதிகளை உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று இந்தியா சார்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு மற்றும் சந்தேக கண்களோடு கொண்டு இருக்கிறது சஸ்பெக்ட். ரீசண்டாக மால்தீவ்ஸில் எலெக்ட் ஆன முயிஸ் அப்படிங்கிற ஒரு பிரசிடெண்ட் வந்து ப்ரோ சீனீஸ் பாலிசியில் இருக்கார். இவரும் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சீனாவுடைய ரிசர்ச் வெசல்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் 2 குட்டி தீவுகள் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சைனாவுடைய ரிசர்ச் வெசல்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் வெசல்ஸில் உளவு வேலை பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது. தமிழ் கொஸ்டின்ஸ், த இஷ்யூ ஆஃப் தமிழ் மைனாரிட்டி ரைட்ஸ் இன் ஸ்ரீலங்கா ரிமைன்ஸ் அ சென்சிட்டிவ் டாபிக் வித் இந்தியா அட்வொகேட்டிங் ஃபார் நேஷனல் ரீகன்சிலேஷன் த்ரூ எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த எத்னிக் இஷ்யூ. 13th amendment to allow devolution of power to provinces has not been implemented. அதாவது நமக்கு தெரியும் எல்டிடிக்கும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்காவோடைய கவர்மெண்ட்டுக்கும் நடந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதில் வந்து தமிழ்நாடு வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு, நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிகமாக தாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய அரசியல்வாதிகள் அதிகமாக தமிழில் உணர்வுகளை தூண்டியே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து நியாயப்படுத்தி கொள்கிறார்கள் நிறைய விஷயங்களில். பட் அவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒரு செப்பரேட்டிஸ்ட் குரூப்பு, சரியா, செப்பரேட்டிஸ்ட் குரூப். இவங்க டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி முத்திரை வாங்கி கொடுத்தது யாருன்னா இந்தியா தான். அவங்க ஒருவேளை இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கொல்லாமல் இருந்திருந்தாருன்னா
இருந்தாங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டுங்கிற ஒரு பாயிண்ட் வந்திருக்காது. ஆக்சுவலாக வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு நிறைய சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்க அனுபவித்த அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகிய விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போல்டு ஸ்டெப்புன்னு நினச்சி எடுத்தாங்க. பட் அந்த அசாசினேட் பண்ணதுங்கிறது இட் வாஸ் அ பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆப்வியஸ்லி அந்த நேரத்தில் அதுக்கான காரணங்கள் வந்து குற்றச்சாட்டப்பட்டு வைக்கிறதெல்லாம் வந்து அது நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அங்கே நடந்த விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து வெளியில் எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் பேசப்படுற விஷயங்கள். பட் அதையெல்லாம் தாண்டி சொல்கிறோம். ஓகே, அப்போ நம்ம அந்த எமோஷனலாக பேசலை, நம்ம வந்து கரெக்டாக ஃபேக்சுவலாக என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். ஒருவேளை இவங்க இந்த மாதிரி ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க, இல்லை அதுக்கு அவங்க ஆல்டர்னேட் வழிமுறைகள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கும். பட் எல்டிடி இஸ் கம்ப்ளீட்லி ரவுட்டட் நவ். அப்போது இந்த தமிழ் பீப்புளுடைய ரைட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 13th அமெண்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது. அதாவது இவங்க வடக்கு பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. ஸோ அந்த ப்ராவின்சஸில் அவங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 13th அமெண்ட்மெண்ட். இது இன்னும் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. முன்னோக்கி செல்லணும், வே ஃபார்வேர்ட் அப்படின்னா என்ன? கண்டினியூட் எஃபர்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் ரோல் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, இந்தியா தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டராக இருப்பாங்க. பொலிட்டிக்கலுக்கு பார்த்தோம் நம்ம எல்டிடி ப்ராப்ளமில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டராக இருந்தாங்க. அண்ட் ஃபினான்ஷியலுக்கு ரீசெண்டாக நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் எஸ்பிஓபி கிரைசிஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நடந்துச்சு. ஸோ அதுலேயுமே இந்தியா மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க அவங்கள ரீகூப் பண்ணுறதுக்கு. அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷன், ஸோ இந்தியாவினுடைய மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெய்பர். அது மட்டும் இல்லாமல் பிம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அதாவது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேஷன்னா துவக்கம் அல்லது ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்க, சரியா? பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மெம்பராக இருக்காங்க. அண்ட் சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பிராந்திய அளவில் அவங்க முக்கியமான ஒரு ஆளாக அமைகிறாங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் த ஃபிஷர்மேன் இஷ்யூ, இது ஒரு முக்கியமான விஷயம். மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நம்ம காண வேண்டியது இருக்குது. ரெண்டு பேரும் முடிவு செஞ்சு. காம்பேட்டிங் டெரரிசம், ரீசன்ட் அட்டாக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை இஸ்லாமிக் ஸ்டேட் ஐடியாலஜி இன் ஸ்ரீலங்காவில் அந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் அவங்களுடைய கோட்பாடுகளை பின்பற்றி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நெசசிட்டேட்ஸ் கிரேட்டர் கோஆப்ரேஷன் இன் கவுண்டர் டெரரிசம் எஃபர்ட்ஸ். தீவிரவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு அதிக ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. அட் த பைலேட்ரல் அஸ் வெல் அஸ் ரீஜனல் லெவல், பிராந்திய அளவுலையும் சரி, பைலேட்ரலாக இரு நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்பும் பொறுத்த வரைக்கும் இந்த தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுறதுக்கு அல்லது அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ரெண்டு பேருக்கு அதிக ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. பில்டிங் ட்ரஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அல்லது ட்ரஸ்ட் டெபிசிட், ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நம்பகத்தன்மைகள் குறைவாக காணப்படும் பட்சத்தில் ரெண்டு பேரோட இந்த நம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ணணும். பீப்புள் டு பீப்புள் டைஸ், அது எப்படி? முதல்ல பீப்புள் டு பீப்புள் டைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்கரேஜிங் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ், கலாச்சார ரீதியில் அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். டூரிசம் மூலம் ப்ரொமோட் பண்ணணும். எஜுகேஷ்னல் கோஆப்ரேஷன் மூலமாக. ஸோ இந்தியாவில் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து படிக்கிறதுக்கு எஜுகேஷ்னல் வீசா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டூரிசம்க்கு ரீசெண்டாக ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வந்து வீசா இல்லாமலே போய் டூரிசத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக வந்து ஃபெர்ரி சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே? நாகப்பட்டினம் டு காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளுக்கு. காங்கேசன்துறை எங்கே? ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இந்தியா டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபெர்ரி சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, பீப்புள் டு பீப்புள் டைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ராமாயணா சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டூரிசம் ப்ரொமோட்டிங் அஸ் வெல் அஸ் கல்ச்சரல் ப்ரொமோஷன். அண்ட் புத்திசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான செயல்பாடுகளையும் இந்தியா வந்து ஈடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கை கொடுத்துட்ருக்காங்க. அண்டு குறிப்பாக தமிழ் பீப்புள் இருக்காங்களே அவங்களுடைய மறுவாழ்வுக்காக, ரீஹேபிலேஷனுக்காக கவர்மெண்ட் வந்து நிறையா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஹவுசஸ் பில்டு பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளவும் ஓகே. அடுத்து பார்ப்போமா? இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ் ரிலேஷன் மார்க்கிங் 25 years ஆஃப் தேர் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன். ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸும் இந்தியா தங்களுடைய
ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இந்தியாவை அனௌன்ஸ் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ரீசன்ட் மீட்டிங் அவுட்லைன் த ட்ரஜெக்டரி ஆஃப் bilateral ties till 2047 லான்ச்சிங் த Horizon 47 framework. இதை அப்படியே கேட்கலாம். Horizon 47 framework recently seen in news is related to which அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ 25 வருஷமாக இன்னும் 25 வருஷம் அப்படின்னா என்ன ஆகும்? 50 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் நம்ம அப்போ அட்டைன் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய இந்தியா ஃப்ரான்ஸுக்கான 50 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிறது தான் த ஹரைசான் ஃப்ரேம்ஒர்க். த ஹரைசான் ஃப்ரேம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செக்டார்ஸ்லாம் காணப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை, நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது நம்மளுடைய அணு ஆயுதம் மற்றும் ஸ்பேஸ், டு எலிமினேட்டிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் 5 இயர்ஸ் ஷென்ஷன் விசா. பாருங்கள், ஷென்ஷன் விசா ஆகிய விஷயங்களோட தொடர்புடையது. த 2 nations 3 pillars அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸிங் ஆன் செக்யூரிட்டி, பிளானட் அண்டு பீப்புள். ஸோ இந்த 3 விஷயத்தை மைண்ட் பண்ணி இவங்களோட பைலேட்ரல் ட்ரைஸ் வந்து இது வந்து வழிகாட்டுதல் அடிப்படை 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் வந்து செயல்படும். த 2 countries ஆல்சோ ரெயின்ஃபோர்ஸ்டு டைஸ் ஆன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எமர்ஜிங்கான ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டெக்னாலஜிஸை கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்னு சொல்லுவான். இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜிஸ். அப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தே ஹாவ் மேஜர் ரோல் இன் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டெமோக்ராஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இந்த சர்டைன் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கிரிட்டிக்கல் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். எஸ்பெஷலி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அமாங் அதர்ஸ். இதற்கிடையில் இந்த சந்திப்பினுடைய முக்கியமான அவுட்கம் பற்றி ஒரு தனியாக குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஜாயின்ட் கமிட்மெண்ட் டு எலிமினேட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பொல்யூஷன் இன்க்ளூடிங் எ பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். 2 நாடுகளுக்கு இடையில் உறவுகளின் போது, ஏற்றுமதி இறக்குமதியின் போது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுடைய பொல்யூஷனை கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு முறை மற்றும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்கிறாங்க. அண்ட் ரோட் மேப் ஃபார் த இண்டோ பசிபிக் அடாப்டட். இண்டோ பசிபிக் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஹாவ் கன்சிஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் அஸ் வெல். ஃப்ரான்ஸ் வந்து ஒரு சில இந்தியன் ஓஷன் ரிலேட்டடான ஐலாண்ட்ஸையும் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் பசிபிக் ரீஜியன்லேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. சவுத் அமெரிக்கா ரீஜன்ஸில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இண்டோ பசிபிக்கில் ஃப்ரான்ஸும் ஒரு முக்கியமான ஆள். ஓப்பனிங் ஆஃப் த கவுன்சிலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் மார்சலே அண்ட் பியூரோ டி ஃப்ரான்ஸ் இன் ஹைதராபாத். ஸோ மாற்றி நம்மளுடைய கவுன்சிலேட் அங்கேயும் அவங்களோட கவுன்சிலேட்டை இங்கேயும் பியூரோ டி ஃப்ரான்ஸ் அவங்க மொழியில் பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸ் டு சப்போர்ட் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் ப்ரோக்ராம் ஆன் சஸ்டைனபிள் சிட்டிஸ். அது பேர் என்ன? சிட்டிஸ் 2.0 கோ ஃபினான்ஸ்டு வித் ஜெர்மனி அண்ட் EU. ஸோ ஃப்ரான்ஸு, ஜெர்மனி அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஆகிய 3 பேரும் ஃபண்ட் பண்ணக்கூடிய நிலைத்த நீடித்த நகரங்கள், அதுக்கான திட்டமான சிட்டிஸ் அப்படிங்கிற அதோடைய செகண்ட் ஃபேஸ் 2.0க்கு அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அண்டு டோட்டல் எனர்ஜிஸ் கேஸ் அண்டு பவர் லிமிடெட் டு எஸ்டாப்ளிஷ் அ லாங் டேர்ம் LNG சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இது இந்தியாவுடைய PSU அண்டு ஃப்ரெஞ்சோட ஒரு நிறுவனம், 2 நிறுவனம் கடையில் நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் கேஸோடைய பர்ச்சேஸ் அண்டு சேல் அதுக்கான லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அவங்க போய் நடத்தின சந்திப்பினுடைய அவுட்கமாக காணப்படுகிறது. இந்தியா ஃப்ரான்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது முதல்ல 1947 இவங்க 2 பேருக்கான உறவுகள் வந்து உருவாக்கப்பட்டது. 1962 இந்த 5 மெயின் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் டு இந்தியா. எப்போது? த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்பேன், ஞாபகம் இருக்குமா? ஐரோப்பியர்கள் வருகை. அதில் கடைசியாக வந்த ஐரோப்பியர்கள் யார்? ஃப்ரெஞ்சுக்காரங்க. 1664 அவங்க வந்து ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. கால்பர்ட் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர், கோல்பர்ட்டோ ஒரு மினிஸ்டருடைய அறிவுரையின்படி இது வந்து 1664 உருவாக்கப்பட்டு இந்தியாவை நோக்கி வருவார்கள். இவர்கள் தான் கடைசியாக இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள். இவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திய போதிலும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் கர்நாடிக் போர் அப்படின்ற ஒரு போரின் வெடிப்பாடில் இவங்க தோற்கடிக்கப்பட்டு இவங்களுடைய இடப்பகுதிகள் வந்து மிகவும் சுருக்கி இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஒரு சில பகுதிகளும் மேற்கு கடற்பகுதிகளில் ஒரு சின்ன பகுதிகள் மட்டுமே இவங்க இடம் பெற்றிருந்தாங்க. ஸோ இது ஒட்டுமொத்த செட்டில்மெண்ட்ஸ் ஒரு 5 செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. 5 செட்டில்மெண்ட்ஸையும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு இந்தியாவிடம் ஒப்படைவதற்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது, த டெல்லி ட்ரீட்டி ஆஃப் 1954. அதன்படி 1962 திருப்பி கொடுக்கப்பட்டது. 1998 சைன்டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 25 இயர்ஸ் இதுக்கான மீட்டிங் தான் நடந்திருக்கு.
சரி, இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்குமான ரிலேஷன்ஸுக்கு இடையில் ஒற்றுமைகள் என்னென்ன? கன்வர்ஜென்ஸ் பிட்வீன் இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன், மாடர்னைசேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்கிறதுல ஃப்ரான்ஸு ரொம்ப முக்கியமான கருவியாக செயல்பட்டுருக்காங்க. அசிஸ்டிங் இந்தியாஸ் டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் எஃபர்ட்ஸ். எப்படி? த்ரூ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், எனேபிளிங் இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஜாயின்ட் வென்ச்சர். ஸோ வாட் இஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன், சரியா? அது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறேன். இப்போது இன்னொரு கண்ட்ரி இருக்காங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வராங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு போய்ட்றோம். இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கதையில் போய்டும். ஸோ இது வந்து ட்ரேடுங்கிற கதையில் போய்டும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் இந்த டெக்னாலஜி எப்படிப்பா செஞ்சீங்க, இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டை வாங்காமல் இந்த டெக்னாலஜியை பற்றி இந்தியாவுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. எம்ஓயூனா அக்ரிமெண்ட், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஸோ அப்போ ஒப்பந்தம் சைன் பண்ணப்படுது. ஸோ அப்போ அவங்க அங்கேருந்து இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த டெக்னாலஜியை சொல்லிக் கொடுப்பாங்க. இதன்படி நம்மளே என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணுவோம். இதுதான் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்னா ஃப்ரான்ஸோட ஒரு கம்பெனியும் இந்தியாவினுடைய ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது, புது டெக்னாலஜியோ இல்லை புது ப்ராடக்டோ கிரியேட் பண்ணுறது ஜாயிண்ட் வென்ச்சர். ஃப்ரான்ஸ் ஹஸ் எமர்ஜ்ட் as the second largest exporter of defense equipment to India. இந்தியாவுக்கு இரண்டாவது அதிகபட்சமாக பாதுகாப்பு ரிலேட்டடான அந்த ஏற்றுமதிகளில் இரண்டாவது இடம் பிடிக்கிறாங்க. P-75 ஸ்கார்பின் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் ஆர் சம் மேஜர் எக்ஸாம்பிள்ஸ். ரஃபேல் ஏர்க்ராஃப்டை தமிழர்கள் மறக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. P-75 ஸ்கார்பின் டெக்னாலஜி. P-75ங்கிறது ப்ராஜெக்ட் 75. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஷிப்ஸை வந்து ஸ்கார்பின் கிளாஸ் சப்மரைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை அல்லது கல்வாரி கிளாஸ்னு இந்தியாவுடைய பிளான் படி அது கல்வாரி கிளாஸ். ஸோ அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஆனால் ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் தான் இந்தியாவினுடைய 11வது மிகப்பெரிய இன்வெஸ்டர், ஃபாரின் இன்வெஸ்டர், வித் டோட்டல் எஃப்டிஐ ஸ்டாக் ஆஃப் $10,389 மில்லியன் இருக்குது. 2000லேருந்து 2022 அளவுக்கு இவ்வளோ டாலர்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்தியாவுடைய என்பிசிஏ, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் அண்டு ஃப்ரான்ஸோடைய லைரா கலெக்ட் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு ரோல் அவுட் யூபிஐ இன் ஃப்ரான்ஸ் அண்ட் யூரோப். பாருங்கள், யூபிஐயை வந்து ஃப்ரான்ஸில் யூரோப்லேயும் கொண்டு போய் நகர்த்துறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது கரண்ட்டாக ஆஸ் ஆஃப் நவ் 2024 ஜனவரி மாதத்தில் ஸோ யார்கிட்ட யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, பூட்டான், ஒமன், யுஏஇ அண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் நிறையா கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், யூரோப்பு ஆகிய கண்ட்ரிகள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஹவர் ஃபுல் ஃப்ளஷ்டு யூபிஐ நடைமுறை இன்னும் வரவே இல்லை. பட் இவங்க எல்லாருமே யூபிஐயை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வரும். இந்த முந்தின நியூஸில் தான் பார்த்தோம், ஸ்ரீலங்காலையும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணி அதை நடைமுறை கொண்டு வரதுக்கான வேலைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யூபிஐ ரோல் அவுட் பண்ணுறதுல இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. counter terrorism, both countries have resolved to work together for the adoption of comprehensive convention on international terrorism in the UN. ஸோ இது இந்தியா இனிஷியேட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு கன்வென்ஷன், தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான ஒரு மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியா நடத்தணும்னு சொல்லி ரொம்ப துடின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்தனிங் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃப்ரான்சைஸ் டி டெவலப்மெண்ட் AFD அப்படிங்கிற அமைப்பினர் கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூரோஸை வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸுக்காக இந்தியாவில் மிகவும் பின்பற்றப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினருடைய நடவடிக்கையாக நல் முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டேக்லிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது 2015 பாரிஸ் மாநாட்டில் இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ் ரெண்டு பேருடைய இரு நாட்டு தலைவர்களும், பிரைம் மினிஸ்டரும் அவங்க பிரசிடெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணதான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது. டெடிகேட்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் கோஆப்ரேஷன் அமாங் சோலார் ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரிஸ். அவர் இதில் வந்து நான் சோலார் எனர்ஜி கண்ட்ரிஸும் வந்து இதில் கலந்துக்கலாம். அதாவது என்கிட்ட கன்சிடரபுளாக இந்த சோலார் ரீஜனுக்குள்ளே இல்லை, அதாவது நான் வந்து டெம்பரேட்டுக்கு வெளியே இருக்கேன், டெம்பரேட் கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கே வந்து சன்னோடைய டெம்பரேச்சர் அதிகமாக கிடைக்காது, இருந்த போதிலும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் மெம்பர் ஆகலாம் அப்படிங்கிறது ISAனுடைய மேண்டேட்டு. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஃப்ரான்ஸ் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த வகையில் இருக்குது.
அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், சர்வதேச அளவில் இருவருக்கும் ஒத்துழைப்புகள். ஃப்ரான்ஸ் சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் கிளைம் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இன் த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா ஒரு பெர்மனன்ட் மெம்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எலான் மஸ்கே வந்து ரீசெண்டாக பேசிட்டு போயிட்டு அப்படி எலான் மஸ்கே ஏன் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள், உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர், ஒரு பெரும் புள்ளி, ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு. அவங்கெல்லாம் வந்து பேசும்போது இந்தியாவோட ரோலை பற்றி பேசும்போது அது பெரிய ஃபேமஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இந்தியாவை பற்றி யார் பேசினாலுமே ஃபேமஸ் ஆக்கிடுவோம், அது வேறு விஷயம். பட் இவர் பேசும்போது இன்னும் ஃபேமஸ் ஆகும் இல்லையா? அப்போ அந்த வகையில் அவர் சொன்னது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொண்ட இவ்வளோ பெரிய பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஐநாவில் ஒரு பெர்மனண்ட் இது கொடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஹெல்ப்டு இந்தியா சசஷன் டு த மிசைல் டெக்னாலஜி அண்ட் கண்ட்ரோல் ரெஜிம் MTGR, வேசனர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா குரூப் ஆகிய விஷயங்களில் இந்தியாவுக்கு வந்து மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்குறதுல ஃப்ரான்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஸ்ட்ராட்டஜி, புவியியல் ரீதியில் யுக்தி சார்ந்த அமைப்பில் 2 பேர்த்துக்கு இடையில் ஒத்துழைப்பு. போத் ஆர் கமிட்டட் டு என்ஷூரிங் எ ஃப்ரீ அண்ட் ரூல் பேஸ்டு இண்டோ பசிபிக் ரீஜியன். அதாவது சுதந்திரமான மற்றும் ஒரு சட்ட ஒழுங்கின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்தோ பசிபிக் பகுதிக்கு இவங்க 2 பேருமே உருமாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்தோ பசிபிக் ரீஜனை இந்த மாதிரியாக உருமாற்ற வேண்டும் என்று 2 பேரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2018 இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒன்றும் முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்னென்னா விஷன் டாக்குமெண்ட், ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரான்ஸ் கோஆப்ரேஷன் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜியன், IORனு சொல்லுவாங்க. இது இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இந்தியா ஃப்ரான்ஸுடைய கோஆப்ரேஷனுக்கான அக்ரிமெண்ட் தான் இது. அண்டர் திஸ் ரோட் மேப், இதை ரோட் மேப்புன்றாங்க, ஒரு வழிகாட்டுதல்ன்றாங்க. அது 2 sides decided to work on finalizing as Indo-French Development Fund for third countries. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூன்றாம் நாடுகள் அப்படின்னா பெரும்பாலும் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸை குறிக்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு இண்டோ ஃப்ரெஞ்சு டெவலப்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று குறிப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம காசு கொடுக்கணும்னா, இந்த ரீஜனில் IOR ரீஜனில் இருக்கக்கூடிய லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் பொதுவாக எக்கனாமிக் க்ரைசிஸ் நிறையா இருக்கும். பொதுவாகவே LDCனாலே அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது. எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெரரிசத்துடைய அவுட்லுக் இருக்கும், டெரரிசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பைரசி, அந்த மாதிரி பைரேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், கடற்கொள்ளையர்கள், அந்த மாதிரி விஷயங்களை அதிகரிக்கும். ஸோ இதில் கடலில் அவங்களுடைய வந்து பாதுகாப்பு அதிக பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை சமாளிக்க விதமாக இங்கே போய் பொருளாதாரத்துக்கு நம்ம உதவி செய்கிறோம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த கடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரைலேட்டரல் குரூப்பிங் வித் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எய்ம் டு என்ஷூர் செக்யூரிட்டி ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா டு த பசிபிக். அதாவது ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து பசிபிக் பெருங்கடல் பகுதி வரைக்கும் IOR இடையில இருக்குது. ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் பசிபிக் ஓஷன் ஆகிய பகுதிகள் வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு வந்து முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த டாபிக்ஸோட வேஃபர் கம்ப்ளீட்டிங் த ஸ்டால்டு ப்ராஜெக்ட், தொடங்கப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை விரைந்து முடிவடைக்கணும். இன் ஆர்டர் டு ஸ்விஃப்ட்லி ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் தட் ஆர் ஸ்டால் ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப், 2 பேரும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டு அமைப்பு வந்து ஒரு குழு வந்து ஏற்படுத்தணும். கேன் பி எஸ்டாப்ளிஷ் பை ப்ராப்பர்லி அட்ரஸிங் த ஃபேக்டர்ஸ் அப்செக்டிங் தேர் கம்ப்ளீஷன். இந்த ப்ராஜெக்ட் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை அட்ரஸ் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் சரியாக இது உலகத்துக்கே தெரியும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூரோப்பியன் யூனியன் கூட இந்தியா ஃப்ரீ ட்ரேட் FTA போடுறதுக்கு ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. ஸ்டில் வந்து ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஸ் வித் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி இந்தியா யூரோப்பியன் யூனியனுக்கான ஒரு FTA வந்து ரிலீஸ் பண்ணலாம், ஈஸியாக கொண்டு வந்துடலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்கிங் சிவில் சொசைட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, பீப்புள் டு பீப்புள் அல்லது NGO அந்த குரூப்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள யூஸ் பண்ணணும். ஸோ இந்தியா ஃப்ரான்ஸுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும், தொடர்ந்து நிலைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிவில் சொசைட்டி லிங்கேஜஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்தனிங் பீப்புள் டு பீப்புள் கனெக்ட். ஸோ எந்த ஒரு கண்ட்ரிக்குமே மக்கள் இடையில் உறவுகளை மேம்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த 2 நாடுகளுக்கு இடையில் உறவுகள் வந்து நீண்ட நெடியதாக இருக்கும் அண்ட் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். Language is one of the biggest challenge for mobility. Encouraging French in educational institutions will be crucial. Developing business to business, person to person ties is crucial for stronger partnership. இவங்க இதெல்லாம் 19 பேசிட்டு போயிட்டாங்க. இந்த பாயிண்டெல்லாம் தூக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். Developing business to person to person ties is crucial for a stronger partnership.
அப்படின்னு சொல்லிட்டு போய். ஸோ இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஸுக்கு இப்போ இடையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னு இருக்கணும்ல, சரியா, பிரச்சனைன்னு ஒன்று வரணும்ல. அது என்ன பிரச்சனைனா இந்த சீனாக்காரன் தான் எல்லா பக்கமும் இடைஞ்சலாக இருக்கேன். இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ஃப்ரான்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஹவவர் இந்தியா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது இந்தியாவினுடைய இந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அதாவது அண்டு சாவர்னிட்டியை பாதிக்குதுங்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கரிடருங்கிறது வம்புக்குன்னே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக போகுது. காஷ்மீர் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரும் இந்தியா தான், சரியா. அது நான் நிர்வாகப்படுத்தலை, அதை நீ ஆக்குபை பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நம்ம சண்டை விட்டுட்ருக்கோம். இவன் அது வழியாக ரோடு போகிறாங்களாம். ரோடு அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஒத்துக்குருவோம்? டெலிவரி ஆஃப் த ரஃபேல் பிளேன் வாஸ் டிலேடு அண்ட் தேர் வேர் சேஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன் சார்ஜஸ் ஆஃப் கரப்ஷன் அகேன்ஸ்ட் த மிடில் மேன். இந்த ரஃபேல் கொண்டு வந்தாங்களே, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறோம்ல ரஃபேல் பஞ்சாயத்து, இந்த ரஃபேல் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாச்சு. ஸோ அந்த மிடில் மேனுக்கு இடையில் நடந்த பிரச்சனைகளில் நிறையா கரப்ஷன் சார்ஜஸ் வந்து குறிப்பிடப்பட்டது. பைலேட்டரல் ட்ரேட் ரிமைன்ஸ் வந்து எதிர்பார்த்தால விட மிக குறைவாக தான் இருக்குது. ட்ரேட் வித் ஃப்ரான்ஸ் கன்ஸ்டியூட் ஒன்லி 1.41% தான் இருக்குது. There are technical, financial and civil nuclear liability issues that both sides have to resolve on ஜெய்தாப்பூர் நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ். ஜெய்தாப்பூர் நியூக்ளியர் பவர் ரியாக்டரில் தொழில்நுட்ப, நிதியியல் மற்றும் இந்த சிவில் நியூக்ளியர் இஷ்யூஸ் ஆகிய விஷயங்களுக்காக பிரச்சனைகளுக்குள்ளே இருக்குது. அதை சீக்கிரமாக பேசி சரி பண்ணணும் அப்படிங்கிற. அடுத்து இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. The 22nd report of Committee on External Affairs on India's Neighborhood First Policy was submitted in the Parliament. பாராளுமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எதுக்காக? இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. அண்டை நாடுகள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, எப்போவுமே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்தியா லான்ச் பண்ண பாலிசி பேர் தான் இந்தியா அஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இது சீனாவோட ஏற்படக்கூடிய அந்த டஸ்ஸில்னால் வருது. சீனா என்ன பண்ணுறாங்கன்னா தேடி இந்தியாவோட நெய்பர்ஸுக்கு வந்து நல்லது பண்ணிகிட்ருக்கான். இவன் அவ்வளோ நல்லவன் கிடையாதே அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காகன்னா இந்தியாவோட நெய்பர்ஸை இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக தசை திருப்பி விடுறது தான் அவங்களுடைய ரோலு ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர்ஸுக்கெல்லாம் கடன் கொடுத்து டெப்ட் ட்ராப்புக்குள்ளே உள்ளே இழுக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இவங்க சொல்கிறத இவங்க செஞ்சு தான் ஆகணும். அப்படி பேசி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட்டை கடன் வாங்குவாங்க, லீஸுக்கு எடுப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் வாங்குவாங்க. இப்படி சுற்றி இந்தியாவுடைய எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி வாங்கிவிட்டாங்கன்னா இந்தியாவை சுற்றி வளைச்சிடுவாங்க. ஏற்கனவே நார்த் ஈஸ்ட்டில் மட்டும்தான் சீனாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கே பெரிய தலைவலியாக இருக்குது சீனாவோட ப்ரெசன்ஸு. நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டான், அடிச்சு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் சீனாவோட ப்ரெசன்ஸ் வந்து எல்லா பக்கமும் வர்றதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த நெய்பர்ஸ் கூட நல்லா இருக்கணும். ஆனால் இதில் யார் மஞ்சள் குளிக்கிறாங்கன்னா இந்த நெய்பர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு அதுலேருந்து காசு வருது இதுலேருந்து காசு வருது என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் சீனா வந்து பயங்கரமான ஆள், என்னைக்காவது காலவாரி விட்ருவாங்க. திடீர்னு நான் கொடுத்த காசை குட்றா அப்படின்னு சொல்லி கேட்டு விட்ருவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இது வந்து இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் பாலிசினுடைய ஒரு கலோக்கியலான அவுட்லுக். ஒரு புரிகிறதுக்காக அப்படி பேசுகிறோம். பட் டெக்னிக்கலாக நம்ம பேசணும்ல. பீயிங் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வி ஷுட் டாக் ஓன்லி டெக்னிக்கல் வேஸ். இந்த பாலிசி forges a strong neighborhood relation based on consultative non-reciprocal outcome oriented approach. இந்த 3 வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. கன்சல்டேட்டிவ், நான்-ரெசிப்ரோக்கல், அவுட்கம் ஓரியன்ட் அப்ரோச். எல்லாமே தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பஞ்சாயத்து வரக்கூடாது. அண்டு ரிசல்ட் ஓரியன்ட், அவுட்கம்னா ரிசல்ட், அவ்வளோதான். ரிசல்ட் ஓரியன்டான ஒரு ஸ்ட்ராங்கான நெய்பர்ஹுட் ரிலேஷனுக்கான பாலிசி தான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இட் யூசஸ் த பிரின்சிபல்ஸ். என்னென்ன பண்ணுறாங்க? சம்மன், ரெஸ்பெக்ட், சம்வாத், டயலாக், பேச்சுவார்த்தை, சாந்தி, பீஸ், அமைதி, சம்ருதி, ப்ராஸ்பரிட்டி, வளம், சான்ஸ்கிரிட்டி ஏன் வருது? கலாச்சாரம், கல்ச்சர் ஃபார் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், 2 பேரும் நல்லா பேச்சுவார்த்தையில் இருப்போம், அமைதிக்காக முயற்சி எடுப்போம், அண்ட் வளத்துக்கு என்ன செய்யணும் அதை பண்ணுவோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து முன்னேற்றுவோம் ஆகிய விஷயங்களை நமக்கு வந்து கவனம் செலுத்தி நம்முடைய பாலிசியை மெயின்டைன் பண்ணலாம். த பாலிசி இஸ் ரிக்வயர்ட் டு ஹேண்டில் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் பெட்டர், அச்சீவ் த நெசசரி சப்போர்ட் இன் மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ் லைக் யூஎன், கர்டெல் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரீஜன். சொன்னா இதுதான் மெயின். தெரியாது, சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த ரீஜன்ஸில் கட்டைல் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு யூஎனில் மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ், அதாவது பல நாடுகள் இருக்கக்கூடிய மன்றங்களில் அமைப்புகளில் இந்தியாவுக்கு அதிக ஆதரவுகள் திரட்டுவதற்கு இது ரொம்ப முக்கியம். 2வது விஷயம். 3வது இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது. யார் இந்த எக்ஸ்டர்னல் த்ரெட்டு? சீனா தான், வேறு யார்? ஆகிய விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் பாலிசி கொண்டு வரப்பட்டது. இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு எடுத்துருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டெலாராம் டு ஜாராஞ்ச்
அண்ட் பார்லிமெண்ட் பில்டிங் இன் ஆப்கானிஸ்தான், கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இன் மால்தீவ்ஸ். இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹியூமானிட்டேரியன் அசிஸ்ட் ப்ரொவைடிங் டோசஸ் ஆஃப் கோவிட்-19 வேக்சின்ஸ் வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் கதறினாங்க. உள்நாட்டு மக்களுக்கே வேக்சின்ஸ் இல்லையா, நீங்கள் எதுக்கு வெளிநாட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கோவப்பட்டாங்க. ஸோ கொடுக்கறது சரி தான், தனக்கு போகத்தான் தானம் தர்மம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அப்போ நம்ம மக்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது தப்பே கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் மைத்ரின்னு சொல்லி நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போ அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து ஹியூமானிட்டேரியன் அண்டு டிசாஸ்டர் ரிலீஃப், HDRனு சொல்லுவாங்க, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆகிய விஷயங்களில் இந்தியா வந்து எப்போவுமே முன்னோடி தான். ஸோ பேரிடர் ஏற்படும் பொழுதோ அல்லது யாருக்கோ ஏதாவது ரிலேட்டடாக அந்த மனிதாபிமான அடிப்படையில் உதவி தேவைப்படும் பொழுது இந்தியா முதலாளாக செல்வார்கள். டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ், மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறாங்க. ஸோ பூட்டானுடைய 5 இயர் பிளானில் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஜலப்போ ஒரு சிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அஸ்ஸாம் பார்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜலப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், அதுக்காக வந்து அஸ்ஸாம் வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. ஃபஸ்ட்டு இண்டோ பூட்டான் ரோடு. இதுக்கு வந்து பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போனார். இந்தியா வந்து ஓகே வச்சுக்க சாப்பிடே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈஸிங் த ஃபினான்ஷியல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த UPI பேமெண்ட் பிளாட்ஃபார்மை நம்ம ரூபே கார்ட்ஸையும் வந்து இந்தியானுடைய நெய்பர்ஸுக்கு நிறைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பூட்டான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸ்ரீலங்காட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நம்மளுடைய நெய்பர்ஹுட்டுக்காக நாம் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நடத்துகிறோம். இது போக வேறு என்ன செய்யலாம், இந்த ரீஜனை கவர் பண்ணுறதுக்காக நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம நடத்திட்டு வரோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். இங்கே அவங்க கொடுக்கல. சார்க் மாதிரியான ஆர்கனைசேஷன், சார்க்கு படுத்து பல நாளாக சின்ன முடிவு எடுக்காமல் இருக்குது. பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது, இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக கலதலாம். G20 இந்தியா வந்து நடத்தினாங்க, தலைமையேற்று நடத்தினாங்க. இதில் நம்மளுடைய நெய்பர்ஸான பங்களாதேஷுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அழைச்சிருந்தோம். ஈவன் தோ பங்களாதேஷ் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G20, பங்களாதேஷ் அழைச்சிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் எப்படி நம்மளுடைய நெய்பர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறது இல்லையா. அதே மாதிரி சேலஞ்சஸ் பெர்டைனிங் டு இந்தியாஸ் நெய்பர்ஹுட். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரணும்ல, வொலாட்டிலிட்டி இந்த நெய்பர்ஹுட் மாற்றி 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 பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நிலை இல்லாத நிலை. மயான்மரில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மிலிட்ரி கூப் பண்ணிட்டாங்க. அங்கே மிலிட்ரி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் பாகிஸ்தானில் அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஆல்ரெடி பொலிட்டிக்கல் நிர்வாக ரீதியான விஷயங்களில் நிறையா பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. பொருளாதார பிரச்சனை யார், ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் ஃபேஸிங் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர் த பேண்டமிக். இந்த கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் வந்த பிறகு கொரோனா பெருந்தொற்று வந்த பின்னாடி ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சும்மாலாம் இல்லை, இது ஓடலாம் செய்யாது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் லிட்ரலி வந்து பறக்கிற இன்ஃப்ளேஷன் அர்த்தம். பல நம்பர்ஸில் ஹண்ட்ரட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியலான ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட்டு 4%. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்தியா வந்து 6 நெருக்குனாலே இந்தியா கதற ஆரம்பிச்சிடுவாங்க. 5 புள்ளின்னு போகும், ஐயோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சு நம்ம குறைக்கணுமே கதற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சுமார் ஒரு 100 இருக்கும், சுமார் குறைஞ்சதே 100 இருக்கும் சரியா. 100% இன்க்ரீஸில் இருக்கும், அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த 2 ரீஜனில் நடந்துகிட்ருக்கு. பார்டர் இஷ்யூஸ், எல்லை பிரச்சனைகள், காஷ்மீர் அண்ட் காலாபானி டிஸ்பியூட் வித் பாகிஸ்தான் அண்ட் நேபாள், மரைடைம் டிஸ்பியூட் பெர்சிஸ்ட் வித் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஏன் விட்டோம் ஸ்ரீலங்கா கூட பார்டர் இஷ்யூ கிடையாது, ஆல்ரெடி கச்சத்தீவு இஷ்யூ இருந்துச்சு. இப்போ ஃபிஷர்மேன் இஷ்யூமே கிட்டத்தட்ட பார்டர் இஷ்யூ தானே. ஏன்னா அவங்க பார்டர் தாண்டி போகிறாங்க, அதனால் நேவி பீப்புள் அட்டாக் பண்ணுறாங்கன்றதானே பிரச்சனையே. இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன் இஷ்யூ. இமிக்ரெண்ட்னால யார், ஸ்ரீலங்கா வரணும். ஸோ வரல, ஏன்னா இது பழைய பிரச்சனை, அதனால் விட்டுருவாங்க. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து நிறைய வந்தாங்க, அகதிகளாக வந்தாங்க, இப்போ வர்றதில்லை. ஸோ அதனால் விட்டுட்டாங்க. ஸோ போரஸ் பார்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். ஸோ பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வராங்க, மியான்மர்லேருந்து நிறைய பேர் வராங்க. இது எல்லாமே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஷேரிங் ஆஃப் ரிவர் வாட்டர், இண்டஸ் அண்ட் தீஸ்தா யார் கூட ஷேர் பண்ணிக்கிறோம், பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இண்டஸ் வந்து பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஈவன் தோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, 1960 கொண்டு வந்தோம். வேர்ல்டு பேங்க்குடைய மீடியேஷனில் நம்ம இந்த ட்ரீட்டியை லான்ச் பண்ணோம். இதன்படி அதில் மொத்தம் 6 ரிவர், இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த ஆர்டரை எப்போவுமே மறந்துடக்கூடாது. இண்டஸ், ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த 3 பாகிஸ்தானுக்கு, இந்த 3 இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த வாட்டரை இதுலேருந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தான், பாகிஸ்தானுக்கு தான் அலோடு உண்டு, இதுக்கு இந்தியாவுக்கு தான் அலோடு உண்டு.
ஸோ பெட்டர் நெய்பர்ஹுட் பாலிசிக்கான கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன? ஸோ பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், மோர் இன்டகிரேட்டட் செக் போஸ்ட், லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணணும், அண்ட் பார்டர் ஹார்ட்ஸ் வில் பி பில்ட். பார்டர்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக கட்டமைப்பை மேம்படுத்தணும், இம்ப்ரூவிங் பீப்புள் கான்டாக்ட், இது எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணும்போது பீப்புள் கான்டாக்டை ரெடி பண்ணணும். எப்படி? டூரிசம் மூலமாக. ஷேரிங்ஸ் ஆஃப் த பாண்ட்ஸ் ஆஃப் காமன் கல்ச்சர், கலாச்சாரத்தோடைய நமக்கு காமனாக இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்வது மூலமாக. அண்ட் ஹிஸ்ட்ரி அக்ராஸ் த நெய்பர்ஹுட், கீப்பிங் டிப்ளமேட்டிக் டோர்ஸ் ஓப்பன் வித் ஆல் நெய்பரிங் கண்ட்ரிஸ் டு ரிசால்வ் எனி அரைசிங் இஷ்யூஸ். பிரச்சனை வராது கிடையாது, பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை வந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்கிறதுக்கான நம்ம எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தி வைக்க வேண்டும். கண்டினியூ த ஆல்ரெடி டேக்கன் ஸ்டெப்ஸ் லைக் ஹியூமானிட்டரியன் அசிஸ்டன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட். இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹெல்ப்பை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றாங்க. Conclusion: the neighboring countries are bonded by factors like history, culture, language and geography, and their policies have mutual implications. ஸோ நம்மளுடைய நெய்பர்ஹுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹிஸ்ட்ரி அண்ட் கலாச்சாரம், மொழி மற்றும் ஜியாகிரஃபி ஆகிய விஷயங்கள்னால நமக்கு வந்து ஒட்டி போயிருக்காங்க. ஸோ இதனால் ரெண்டு பேருக்குமே நல்லது இருக்குது. ஸோ ட்ரையிங் டு மெயின்டைன் அ கார்டியல் ரிலேஷன்ஷிப், நம்ம அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது இந்தியா இந்த ரீஜனில் க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்த டாபிக், இந்தியாவோட எனர்ஜி டிப்ளமசியை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா இஸ் கன்சிடரிங் ட்ரேடிங் பவர் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் த்ரூ மியான்மர் அண்ட் தாய்லாண்ட் அஸ் பார்ட் ஆஃப் த எனர்ஜி டிப்ளமசி. ஆற்றல் ரிலேட்டடான நம்மளுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் அல்லது நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்காக நம்ம சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் மூலமாக நம்மளுடைய ட்ரேடிங் பவர்ஸை யூஸ் பண்ணி மியான்மர், தாய்லாண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனர்ஜி டிப்ளமசியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் எனர்ஜி டிப்ளமசி? இட்ஸ் pertains to government related foreign activities, அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய வெளியுறவு செயல்பாடுகள். that aims to ensure a country's energy security while promoting business opportunities related to the energy sector. அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம செயல்படும் போது, எனர்ஜி செக்டாருக்காக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளை தான் எனர்ஜி டிப்ளமசி. ஒன்றும் இல்லை, நமக்கு சாதகமான பிஸ்னஸ் அவுட்கம் கொண்டு வர்றது எனர்ஜி செக்டாரில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது. இட் சீட்ஸ் டு செக்யூர் அ சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் சொசைட்டி அட் லார்ஜ் அண்ட் எக்கனாமிக் குரோத். பெரிய அளவில் நம்ம சமூகத்துக்கு, நம்மளுடைய சொசைட்டிக்கு சஸ்டைனபிளாக சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கணும், அண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு தேவையான சஸ்டைனபிள் எனர்ஜியும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்கிறது. யூஸ் எனர்ஜி கெப்பாசிட்டிஸ் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஸோ என்னோடய எனர்ஜி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிற அதை மைண்ட் பண்ணி நம்மளுடைய ஃபாரின் பாலிசியை வச்சு டிசைன் பண்ணுறது. டெட்டர், ரெடியூஸ் ஆர் எலிமினேட் நேஷனல் த்ரெட்ஸ் அண்ட் ரிஸ்க். ஸோ நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிறதுக்கு இந்த எனர்ஜி கெப்பாசிட்டியை பயன்படுத்துறது. How is India pursuing energy diplomacy? Power transmission. Part of the SAARC Energy Agreement on Electricity Cooperation signed in 2014. 2014 SAARC Energy Agreementல சைன் பண்ணாங்க. இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் பவர் டு பங்களாதேஷ், நேபாள் அண்ட் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு வந்து பவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஹஸ் இஷ்யூடு த கைட்லைன்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி 2018. ஸோ கிராஸ் பார்டர், நாடு கடந்த நம்ம இந்த ஆற்றலை, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் யாருக்கு? பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ். ரினியூபிள் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், இது ஒட்டு மொத்தமாக பவர். இங்கே திடீர்னு ரினியூபிள் எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்க. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அண்ட் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் initiative to connect the different regional grids through a common grid that will be used to transfer renewable energy power. ஒன்றும் இல்லை, கிரிட்னா என்னென்னா அவங்க ஊரில் ஒரு ஏரியா இருக்கும், இவங்க ஊரில் நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியானாலே இந்த வி தான் வருது, வி ஷேப் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்குது, இந்த பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட 2-3 கனெக்ஷன்ஸ் இருக்குது. சோலார் பார்க், அவங்க 2-3 பார்க்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணுறது, இது மூலமாக நம்மக்கிட்ட ஏதாவது எக்ஸஸ் இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவங்ககிட்ட எக்ஸஸ் இருந்தால் கூட நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுதான் வந்து கிரிட் கனெக்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் கிரிட் கனெக்டட்னு பார்க்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே இதுதான் பொருள். இது வந்து எனர்ஜியில் கிரிட்டு, இதே மாதிரி சோலார் எனர்ஜிக்கு வரும். அதே மாதிரி பொதுவாக எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் ரினியூபிள் எனர்ஜிக்கு பொதுவாக யூஸ் பண்ணப்படுகிறது. பைப் கனெக்டிவிட்டி துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. தப்பி பைப் ரொம்ப வருஷமாக நிலுவையில் டு டிரான்ஸ்போர்ட் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் துர்க்மெனிஸ்தான் டு ரிமைனிங் 3 கண்ட்ரிஸ். யாருக்கு? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா.
பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு செஞ்சுட்டாங்க, சரின்னு ஓகே பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய நல்லதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு நல்லது இருக்கிறதா அதை பார்த்து கொண்டு பாகிஸ்தான் சும்மா இருப்பதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க. இந்த டப்பி பைப்லைனை நடைமுறைப்படுத்துறதுல நிறையா பஞ்சாயத்துகள் சந்திச்சு இருக்கும். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் வந்து இந்த டப்பி பைப்லைனில் வந்து பாகிஸ்தானில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ரூட்டில் வந்து பாம்பு வச்சு வெடிச்சு விட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யுது? நம்மளே ஐடியா கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். நியூக்ளியர் எனர்ஜி கோஆப்ரேஷன், இந்தியா யூஎஸ் நியூக்ளியர் டீல் வந்து போட்டிருக்கு. அண்ட் இந்தியா ஜப்பான் சிவில் நியூக்ளியர் டீல். இதெல்லாமே எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக, பவர் ஜென்ரேஷன் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை காட்டுறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் கோஆப்ரேஷன், இந்தியா இம்போர்ட்ஸ் பவர் ஃப்ரம் டாலா, சுக்கா, குறிச்சு அண்ட் மங்செட்டு ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் இன் பூட்டான்லேருந்து இவ்வளோ ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டுருக்கோம். இந்தியா இஸ் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் நேபாள் இன்க்ளூடிங் மகாகாலி ட்ரீட்டி, த அப்பர் கர்னாலி ப்ராஜெக்ட் அண்ட் த அருண் ப்ராஜெக்ட் ஆகிய விஷயங்களுக்கு வந்து இந்தியா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்தியாவோட எனர்ஜி டிப்ளமசியில் உள்ள சேலஞ்சஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸ் ஃப்ரம் த சிங்கிள் ரீஜன். ஸோ பெர்சியன் கல்ஃபோட ஷேர் வந்து ரிமைண்டட் மோர் தென் 60% ஆஃப் த டோட்டல் இம்போர்ட் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ். பவர் சார்ஜஸ், டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் அண்ட் பவர் சப்ளைட் யூஸிங் அண்ட் இன்டர்கனெக்டட் ரீஜனல் நெட்வொர்க் ஆர் சேலஞ்சிங் டு டிசைட். மொதல் விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவரை நீண்ட நெடிய தூரத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நிறைய லாஸ் ஆகும். ஹிஸ்டரிசிஸ் லாஸு, டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படின்னு சொல்லி, காப்பர் லாஸ் அப்படின்னு நிறைய லாஸ், எக்கச்சக்கமாக லாஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து முதலவே இது வந்து அன்ஃபீஸிபிள் தான், சரியா? ஆனால் இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க பண்ண மாட்டாங்க, யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லாஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் தான் இதை சாத்தியப்படுத்துவாங்க. பட் அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த சார்ஜஸ் வந்து, டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்டர் கனெக்டட் ரீஜன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது முடிவெடுக்கிற விஷயங்களில் நிறையா சேலஞ்சஸாக இருக்குன்றாங்க. டெக்னாலஜி கன்ஸ்ட்ரெயின், த எனர்ஜி செக்டர் இஸ் ஹைலி டெக்னாலஜி இன்டென்சிவ், அதிக தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. திஸ் ஃபேக்டர் இஸ் பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் ஓவர் டைம். ஸோ நீண்ட நெடிய காலகட்டங்களில் நம்ம இந்த ஆயில் அண்ட் கேஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் போடுறதா அப்படின்னா இந்த டெக்னாலஜி இன்டென்சிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு சவாலாக வந்து நிற்கிது. சைபர் செக்யூரிட்டி, த க்ரோத் ஆஃப் டிஜிட்டைசேஷன் அண்டு இன்டர் கனெக்டிவிட்டி இன் எனர்ஜி செக்டர். இந்த ஆற்றல் துறையில் நம்ம ஒன்றுக்கொன்று தொடர்பட்ட அந்த இன்டர் கனெக்டிவிட்டி, இடைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால இது செக்யூரிட்டி அண்டு ப்ரைவேசி ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. வித்தவுட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் பேஸ்டு ஃப்ரேம்வொர்க், சர்வதேச அளவில் ஒரு ஒரு விதிமுறை அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது, எனர்ஜி ரிலேட்டடான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிய விஷயங்களை இது ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் கோல் அக்கௌண்டட் ஃபார் நியர்லி 50% ஆஃப் பவர் ஜென்ரேஷன். இது ப்ரீவியஸ் இயர் 2023 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ந்திருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆற்றல் தேவையில் 50% கோல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பை கம்பேரிசன் ரினியூபிள் சோர்சஸ் வந்து அக்கௌண்டட் ஃபார் 43%. ஸோ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக்ஸ், நம்ம வந்து இந்த ஆற்றல் துறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளே நிறையா பாட்டில் நெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ரீஜனை தான் பாட்டில் நெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாது, அதாவது கேப்ஸ்ன்னு அர்த்தம், சரியா? ஸோ அந்த கேப்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் பார்டர், எல்லைகளை தாண்டி நம்ம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது, பைப்லைன்ஸு, டிரான்ஸ்மிஷன் கிரிட்ஸ், இதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயம். டெரரிசம்லேருந்து நம்ம பாதுகாக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வே ஃபார்வர்ட், இம்போர்ட் டைவர்சிஃபிகேஷன், நம்ம இம்போர்ட் பண்ணுறத ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். படித்தோன்னா சொன்னாங்களா, பெர்சியன் கல்ஃப்லேருந்து 60% பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அதை டைவர்சிஃபை பண்ணுங்கள், வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வாங்குங்க. கேன் டைவர்சிஃபைட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் ஆன் பர்டிகுலர் கண்ட்ரிஸ் ஆர் ரீஜன். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளோ ஒரு குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து அதிக சார்பு இருக்கிறதுங்கிறது பிரச்சனைக்குள்ளான விஷயம். கரண்ட்லி ஓஎன்ஜிசி விதேஷ் ஓன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் 32 ஆயில் அண்ட் கேஸ் அசஸ் இன் 15 கண்ட்ரிஸ். 15 நாடுகளில் இருக்கக்கூடிய 32 எண்ணெய் மற்றும் வாயு சம்மந்தப்பட்ட சொத்துக்களை வந்து ஓஎன்ஜிசி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓஎன்ஜிசி விதேஷுங்கிறது சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஓஎன்ஜிசியோடைய ப்ரெசன்ஸை ஓஎன்ஜிசி விதேஷ்னு சொல்லுவாங்க. ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ், ஸோ இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன், உதாரணத்துக்கு எனர்ஜி ரிச் ஏரியாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். குட் பி யூட்டிலைஸ் டு ப்ரொமோட் த கண்ட்ரிஸ் பிளேஸ் அண்ட் ரோல் இன் த ரீஜன் அண்ட் த வேர்ல்ட். இந்த பகுதியில் நம்மளுடைய ரோலை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த உலக அளவில் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸான அந்த பங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப முக்கியமாக பயன்படும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், given the highly capital and technology intensive nature of the energy sector, India has earmarked $2 billion to international financial for solar by 2025. 2025 சர்வதேச அளவில் நிதி
சோலார் எனர்ஜிக்கான நிதி அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, $2 பில்லியன் வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லிட்டுருக்காங்க. பெட்டர் மானிட்டரிங் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ கிராஸ் பார்டர் கிரிட்ஸ் அப்படின்னு போகும்போது கவர்மெண்ட் வந்து போதுமான வசதிகளை ஏற்படுத்தி வைக்கணும், சர்வதேச ஒத்துழைப்புகள் ஏற்படுத்தி வைக்கணும். இது எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண வைக்கும். அது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் நல்ல வெளிப்படுத்தப்பட்ட சந்தைகளை நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தா 2015 ஃபார்ம் பண்ணாங்க. பாரிஸ் மாநாட்டுடைய சைட்லைன்ஸில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் 2 பேரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அவர் இதை வந்து ஒரு டிப்ளமசி டூலாக வந்து இந்தியா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரண்ட்லி தேர் இஸ் நோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி கிரியேட்டட் அண்டர் UN டு ப்ரொமோட் ரினியூபிள் எனர்ஜி. ஸோ இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அவருடைய பயன்பாட்டை அல்லது உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக ஐநாவிலிருந்து எந்தவித ஏஜென்சியும் கிடையாது. தனியாக ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஏஜென்சி தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரினியூபிள் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஐரெனா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதில் இந்தியா மெம்பராக இருக்காங்க. ISA can become an important tool to promote renewable energy, particularly to promote, disseminate and deploy solar energy. ஸோ இந்த மாதிரி ஐநா சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு வேக்கமாக நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். ஸோ இந்த ரீஜியனில் நம்ம ரினியூபிள் எனர்ஜி, குறிப்பாக சோலார் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதையும் அண்ட் அதிகப்படுத்துறதுலையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ISA can induct a multi dimensional approach, பல்நோக்கு செயல்பாட்டு முறையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். டு ப்ரமோட் சயின்ஸ் டிப்ளமசி ஃபார் பில்டிங் குளோபல் சோலார் கெப்பாசிட்டி. உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த சூரிய சக்தி ஆற்றல் அந்த திறன் மேம்பாட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து சயின்ஸ் பேஸ்டு டிப்ளமசியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. India can become a key energy supplier of renewable energy in the future as the Middle East supplied fossil fuel based fuel in the last century. கடந்த நூற்றாண்டுகளில் இந்த மிடில் ஈஸ்ட் தான் வந்து ஃபாசில் பேஸ்டு ஃபியூயல்ஸ், அதாவது படிம எண்ணெய்கள், ஒன்றுமில்ல நிலக்கரி அவங்ககிட்ட இல்லை, எண்ணெய் வளங்கள், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் இதெல்லாமே அவங்க அதிகமாக சப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த காலகட்டத்தை டாமினேட் பண்ணும்போது எதிர்வரும் காலத்தில் இந்த ரினியூபிள் எனர்ஜியோடைய டாமினன்ட் சப்ளையராக இந்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ISA is evolving as a cooperation platform for India to create global coherence and common standards related to the solar sector. ஸோ சூரிய சக்தி துறை, சூரிய ஆற்றல் துறை ஆகிய விஷயங்களில் நம்ம ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்போ எல்லாத்துட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வர்றதுக்கு ISA வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இந்தியா உருமாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. So demand for renewable energy will rise exponentially due to global and national countries achieving net zero emission. உலக நாடுகள் அனைவரும் பூஜ்ஜிய எமிஷன், நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அனைத்து நாடுகளுக்கும் ரினியூபிள் எனர்ஜிக்கான தேவை அதிகரிக்கும். And solar energy can meet this target as this other sources face constraint like wind energy, hydroelectricity. ஸோ இந்த wind energy, hydroelectricity இதெல்லாமே வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. ஏன்னா இப்போ விண்டுனா ஹை வெலாசிட்டி விண்டு வேணும், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கு அதே மாதிரி ஹை ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதிக அளவு நீர் போகணும், அதிக வேகமாக நீர் வேணும், அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் பெரிய பெரிய டேம் கட்டணும், அதெல்லாம் பல கிராமங்களை வந்து மூழ்கடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துது. பட் அந்த அளவுக்கு கன்ஸ்டன்ட்டான செக்டார் இல்லை சோலார் எனர்ஜி. ஸோ அப்போ சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜை பற்றி பேசுகிறேன். இந்தியா அதில் முன்னாடியே பயணியராக இருக்காங்க. ISA has partnered with nearly 32 international organizations to create and mobilize $1,000 billion investment in the solar sector in its member countries by 2030. 2030 32 சர்வதேச நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் போட்டு கிட்டத்தட்ட $1,000 பில்லியன் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ண வைக்க போகிறோம் இந்தியாவுடைய ISA உடைய சப்போர்ட்டின் மூலமாக. சரி, இந்தியாவினுடைய ஆல்டர்னேட் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். ISA இந்தியாவினுடைய ஆல்டர்னேட் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இது பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் லைக் டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். வெளிப்படைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிற கொள்கைகளை நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம். வித் OSOWOG, அது என்னது ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். இட் சீக்ஸ் டு டெவலப் எ குளோபல் கிரிட் ஆஃப் த டாரிட் ஜோன். டாரிட் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராபிக்கல் ரீஜனை தான் டாரிட் ஜோன்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்கு, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஆகிய பகுதியில் கிடைப்பட்ட பகுதிகள் தான் டாரிட் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த பகுதிகளை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் ஓவர் கம் த இஷ்யூஸ் ஆஃப் டொமஸ்டிக் லேண்ட் ஸ்கேர்சிட்டி, இம்போர்ட் ஆஃப் சோலார்
இன்புட்ஸ் அண்ட் ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ நிலப்பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு அண்ட் சோலார் இன்புட்ஸோட இம்போர்ட்ஸோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் மீதான அந்த அதீத சார்பை குறைக்கிறதுக்கு ஆகிய விஷயங்களுக்கு இது பயன்படும். இதெல்லாமே பிரச்சனைகள், தற்போது நிலவக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் ஆகிய விஷயங்கள் தீர்க்கதாக எதிர்பார்க்கப்படுகிறது.